ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கெடா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்டு குடலும் ரத்தமும் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க. இந்த ஈரோடு மாவட்டத்தில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த குடல் வாங்கும் போதே இந்த நுரையீரல் இருக்குது இல்லைங்களா, இதையும் சேர்த்து தான் நமக்கு கொடுப்பாங்க. இது மேலே இருக்க பை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த முடியாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் குடல், உள்ளே இருக்க குடல் எல்லாமே சேர்த்து தான் கொடுப்பாங்க. நம்ம எல்லாமே ஒன்றா வாங்கிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 2 வாட்டி வந்து இதை கழுவிடலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டோன்னா இதில் இருக்க அந்த குடல் வாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவிக்கலாம். இந்த மாதிரியே என்ன பண்ணணும், ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி நல்லா கழுவிடணும். இதோட ஸ்மெல் எல்லாமே வரக்கூடாது பாருங்கள். இப்போ நம்ம 2 வாட்டி கழுவுனதுலேயே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இது மாதிரி 4-5 வாட்டி நல்லா கழுவிடணும். நான் இதை வந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெதுன்னு சுடுதண்ணியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி மறுபடியும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த குடல் வாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக டேப்லேயே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கழுவுனோம்னா மீதி இருக்க அதுக்கு எல்லாமே நல்லா போயிடும். நல்லா கழுவியாச்சு. இதில் எந்த அழுக்குமே இல்லை பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்துருச்சு. நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதை வச்சுட்டு எப்படி வந்து குடல் ரத்த பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை ஆட்டு குடல், ஒரு குடல் இருக்கு இல்லைங்களா, அது பாதி அளவுக்கு எடுத்து இன்றைக்கி குடல் ரத்த பொரியல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பூண்டு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி போட வேண்டாம், இஞ்சி போட்டால் நமக்கு கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வரும், அதனால் இஞ்சி வேண்டாம். வெங்காயமும் ஒரு 8 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பாருங்கள், இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து சாதாரணமாக பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம அரிசி கழுவி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு வடி வச்சு நல்லா வடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுருங்க. போட்டுட்டு குக்கர் மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ 8 விசில் வச்சதுக்கப்புறம் இதை ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், குடல் வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இதோட தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணலாம், வடித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடித்தாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணலாம், மிளகு சும்மா ஒரு 2-3 நுணுக்கி போட்டு அதை நம்ம குடிக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இது அப்படியே பசங்களுக்கெல்லாம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நல்லா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ரத்தத்தை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கையை வச்சு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றாதீங்க. அதனால் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் ஊற்றிக்கங்க. ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும், கருக விட்டுறாமல் பார்த்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதையும் போட்டுடலாம்.
இப்போ நம்ம இந்த ரத்தத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் இதிலேயே ஊற்றிடலாம். பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் விட ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால் நம்ம எதுவும் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றிட வேண்டாம். ரத்தம் வந்து ஆட்டிலேருந்து பிடிச்ச உடனே உப்பு போட்டு விட்ருவாங்க. அதனால் உப்பெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. நம்ம குடலுக்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டாச்சு. அதனால் பார்த்துட்டு செய்யுங்க, இல்லைன்னா உப்பு கச்சி போயிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே போட வேண்டியது கிடையாது. இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிரட்டி விடணும் இன்னும் 1 நிமிஷத்துக்கு. நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா குடல், அந்த தண்ணியை வந்து அந்த சூப்பு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா தண்ணியுமே வடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதுக்காக இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரத்த பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான அருமையான நல்ல டேஸ்டான நம்ம ஈரோடு ஸ்பெஷல் குடல் ரத்த பொரியல் ஜம்முன்னு செஞ்சாச்சு. இதே மாதிரி ஒரு ரத்த பொரியலை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.